மனம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். நான் பார்த்தசாரதி எழுதிய அனிச்சமலர் பகுதி 4. மனத்தில் ஒன்றின் மேல் ஆசை அளவற்று பெருகும் போது காரண காரியங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது, சாத்திய அசாத்தியங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது, நியாய அநியாயங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது. எதை விரும்புகின்றோமோ அதுவே சாத்தியம் என்று தோன்றும், எதன் மேல் ஆசைப்படுகின்றோமோ அதுவே நியாயம் என்று தோன்றும், அது மட்டுமே சரியென்று கூட தோன்றும். சுமதியும் அன்று அப்படித்தான் இருந்தாள். வகுப்புகளுக்கு போவதில் அவளுக்கு நாட்டமில்லை, பாடங்களிலோ படிப்புகளிலோ அவளுக்கு கவனமில்லை. எப்படியாவது உடனே 100 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். அந்த 100 ரூபாயை மணி ஆர்டர் செய்து அதன் ரசீதை உடன் இணைத்து நடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அந்த நாடக குழுவுக்கு விண்ணப்பத்தை அனுப்பியாக வேண்டும். அல்லது நேரிலேயே விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து எங்கேயாவது பணத்தையும் கட்டிவிட வேண்டும். விடுதி அறைகளுக்கான கடிதங்களை பட்டுவாடா செய்யும் வேலைக்காரி வராந்தாவில் தென்பட்டாள். லெட்டர் ஏதாவது இருக்கா மங்கம்மா? உங்க ரூமுக்கு இல்லை, இங்கே வா, உன்னால ஒரு காரியம் ஆகணும். மங்கம்மா அறைக்குள் வந்ததும் மேரியை முதல் பீரியடு முடிந்து மணி அடித்ததும் தன்னுடைய அறைக்கு வரச் சொல்லி ஒரு சிறு துண்டுத்தாளில் அவளிடம் எழுதி கொடுத்து அனுப்பினாள் சுமதி. முதல் பீரியடு முடிந்து எப்போது மேரி வரப்போகிறாள் என்று அவள் வருகிற நேரத்துக்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று. இன்று தான் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி இருக்கின்ற இந்த மேரி சில வாரங்களுக்கு முன் தன் அறையை தேடி வந்தபோது தான் அவளை உதாசீனப்படுத்தி அனுப்பியது சுமதிக்கு நினைவுக்கு வந்தது. அன்று தான் அவளிடம் நடந்து கொண்டதை நினைத்தால் இப்போது வருத்தமாக கூட இருந்தது. ஆனால் மேரி என்னவோ இவ்வளவு உதாசீனப்படுத்தியதை கூட அவ்வளவு சீரியஸாக அன்று எடுத்துக்கொள்ளவில்லை. சரி சரி, இப்போது அப்படித்தான் சொல்வாய், என்றாவது ஒரு நாள் நீயும் என் வழிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவது போல் சிரித்து கொண்டே போய்விட்டாள் மேரி. மேரி ஒரு தினசானவள் என்பது கல்லூரியில் எல்லோருக்கும் தெரியும். நேரடியாக தெரியாதவர்களுக்கு இலைமறைக்காயாக அது தெரியும். மலேசியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் மொரீசியஸிலிருந்தும் அந்த கல்லூரியில் வந்து தங்கி படிக்கும் பல பெண்கள் மேரியின் தோழிகள். அந்த வெளிநாட்டு பெண்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும்போது பகுதி நேர வேலைகளில் இங்கேயே சம்பாதிக்கும் வழிகளை மேரி தேடி கொடுத்தாள். அவள் தேடிக் கொடுக்கின்ற வேலைகள் எப்படிப்பட்டவை என்பதை பற்றி வதந்திகளும் கேலிகளும் அபாண்டங்களுமாக நிறைய பேச்சுக்கள் இருந்தன. ஆனாலும் அந்த வெளிநாட்டு மாணவிகளில் பலர் தொடர்ந்து மேரியிடம் விசுவாசமாகவும் பிரியமாகவும் இருந்து வந்தனர். வெளிநாட்டு மாணவிகளை தவிர உள்நாட்டு மாணவிகளுக்கு உள்ளேயும் அழகிய தோற்றத்தை உடைய பலருக்கு மேரி அவ்வப்போது வலை விரித்து பார்த்ததும் உண்டு, பிடித்ததும் உண்டு. சுமதி ஒரு நாள் கிண்டலும் குத்தலும் எகத்தாளமும் ஏந்து தொனிக்கின்ற குரலில், இங்கே பல மாணவிகளுக்கு நீதான் முதலாளியாமே, பார்ட் டைம் ஜாப் எல்லாம் தேடி தருகிறாயாமே என்று அவளிடம் கேட்டு வைத்தாள். சுமதி இப்படி கேட்டபோது சிரித்து கொண்டே போய்விட்ட மேரி அன்று மாலையிலேயே நேரே விடுதியில் அவள் அறையை தேடிக்கொண்டு வந்துவிட்டாள். அவள் தேடி வந்ததை பார்த்து சுமதிக்கு ஆத்திரமே வந்துவிட்டது. நீ தேடி வந்திருக்கிறத பார்த்தாலே மற்றவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, நீ தயவு செய்து உடனே இங்கிருந்து போயிடணும் என்றாள் சுமதி. போக மாட்டேன், என்ன செய்வே, ப்ளீஸ் கெட் அவுட். நீ என்னை பற்றி அனாவசியமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கே சுமதி. நான் பலருக்கு உதவுகிறவள், யதார்த்தமாக இருப்பவள். போதுமே, இந்த காலேஜிலே வந்து படிக்கின்ற ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லே முக்கால்வாசி பேரை கெட்ட வழியில் சம்பாதிக்க பழக்கினதே நீதானே. உனக்கு யாரோ தப்பாக என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபர்ஸ்ட். நீ சொல்லவே வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லேன். பல அழகான பெண்களை நீ அடிக்கடி சினிமாவுக்கோ ட்ராமாவுக்கோ ஷாப்பிங்க்கோ அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி செயின்ட் தாமஸ் மவுண்டிலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ எதுக்கோ அழைச்சிக்கிட்டு போகிறேன். ஆமாம், அழைச்சிட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபேர்லேண்ட்ஸ் ரெக்ரியேஷன் கிளப்னு பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் நடத்துகிறாங்க. அங்கே மாலை வேளைகளில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கிறது உண்டு. அந்த பார்ட்டிஸில் குட் லுக்கிங் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணினா சம்பாதிக்கலாம். ஃபாரின் கேர்ள்ஸ் மட்டுமல்ல சுமதி, உன்னை போல அழகான நம்மூர் பெண்கள் சில பேர் கூட அங்கே வர்றாங்க. ஒரு டேபிளில் 2 ரவுண்ட் ஷர்வ் பண்ணுறதுக்குள்ள முழு 100 ரூபாய் நோட்டை டிப்ஸாக வீசி எறிகிற பணக்காரன் கூட அங்கே இருக்கான். நீ நடத்துகிற பிரார்த்தனைக்கு இப்படி ஒரு விளக்கமா? சுமதி, டோன்ட் ஷே லைக் தட். பெண்கள் ஹேர் ஹோஸ்டராக இருக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற? அதில் என்ன தப்பு? அப்போ இதில் தான் என்ன தப்பு? ஹேர் ஹோஸ்டஸும் பிரியாணிகளை பார்த்து சிரித்து மினுக்கி தழுக்கி அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பரிமாற வேண்டியிருக்கு. அதே காரியத்தை தான் இங்கே எங்கள் ஃபேர்லேண்ட்ஸ் ரெக்ரியேஷன் கிளப்லையும் பெண்கள் செய்கிறாங்க. நீயும் உன் ரெக்ரியேஷன் கிளப்பும் எக்கேடு கெட்டாவது தொலையுங்க. உடன் நீ இங்கிருந்து போய்விடு.
மேரி சிரித்துக்கொண்டே போய்விட்டாள். அவள் சிரித்து கொண்டு போவதை பார்த்து ஆங்கிலோ இந்திய பெண்களுக்கு ரோஷமே இருக்காது போலிருக்கே என்று நினைத்து கொண்டாள் சுமதி. கல்லூரியில் நிறைய பெண்கள் மேரியின் வலையில் விழுந்திருப்பது சுமதிக்கு தெரிந்திருந்தது. ஏதோ ஏர் ஹோஸ்டஸ் உபசரிப்பது போல என்று ஒப்புக்கு சொல்கிறாளே ஒழிய அவளோடு செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் தட்டுக்கெட்டு சீரழிந்து இருப்பார்கள் என்று சுமதி நினைத்தாள். அதே சுமதிதான் இன்று மேரியை தன் அறைக்கு கூப்பிட்டு அனுப்பியிருந்தாள். மேரி வருகிற வரை சுமதியின் மனத்தில் ஒரே போராட்டமாய் இருந்தது, ஒரே குழப்பமாகவும் இருந்தது. ஏர் ஹோஸ்டரா இருக்கிறது எப்படியோ அப்படித்தான் இதுவும் என்று அன்றைக்கு மேரி கூறிய சொற்கள் திரும்ப திரும்ப சுமதியின் செவிகளில் ஒலித்தன. அவளை சமாதானப்படுத்தவும் முயன்றன. காலை 11 மணிக்கு மே ஐ கம் இன் என்ற முதல் கேள்வியோடும் கேன் ஐ டூ எனிதிங் ஃபார் யூ சுமதி என்று அதையடுத்த இரண்டாவது கேள்வியினிடம் மேரி சுமதியின் அறைக்குள் நுழைந்தாள். மேரி, அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் நீ மறந்து என்னை மன்னிச்சிடணும். லெட் அஸ் ஃபர்கெட் த ஃபாஸ்ட். இப்போ நீ கூப்பிட்ட காரியம் பற்றி பேசுவோம் சுமதி. பழசெல்லாம் எதுக்கு? முதல்ல நீ உட்காரு மேரி. இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கியே. மெஸ்ஸிலிருந்து காஃபி டீ ஏதாவது குடிக்க கொண்டு வர சொல்லட்டுமா? ஒன்றும் வேண்டாம். நீ கூப்பிட்ட காரியம் என்னன்னு சொல்லு சுமதி. சுமதிக்கு அதை எப்படி ஆரம்பித்து எப்படி சொல்லுவதென்று தெரியவில்லை. எடுத்திருந்து பேசி துரத்தியவளையே மறுபடி வழிய கூப்பிட்டு கொண்டு வந்து நீ சொன்ன காரியத்துக்கு நான் தயார் என்று கூறுவது எப்படி என்று கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. ஆனால் மேரியிடம் அதை சொல்லியும் ஆக வேண்டும். கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு சுமதி. நான் என்ன செய்யணும்? பி ஃப்ராங்க் வித் மீ. எனக்கு ஒரு 100 ரூபாய் அவசரமாக வேணும். அப்பாடா, விஷயத்தை ஒரு மாதிரியா எப்படியோ மேரியிடம் சொல்லிவிட்ட திருப்தி சுமதிக்கு ஏற்பட்டது. அப்படியானால் நீ இன்றே கிளப்புக்கு வர தயாரா என்று மேரி உடனே தன்னை திருப்பி கேட்கக்கூடும் என்று சுமதி எதிர்பார்த்தாள். ஆனால் மேரி மறுபேச்சு பேசாமல் தன் கையில் இருந்த சிறு டம்பக் பையை திறந்து புத்தம் புதிதாக 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணி உடனே சுமதியிடம் நீட்டினாள். எந்த நிபந்தனையும் இன்றியே நீட்டினாள். இவ்வளவு விரைந்து அவளிடமிருந்து பணம் கிடைக்கும் என்பதை எதிர்பாராத சுமதி அதை வாங்குவதற்கு தயங்கினாள். மேரி பணத்தை மேஜை மேல் வைத்து அது காற்றில் பறந்துவிடாமல் அருகில் இருந்த ஒரு புத்தகத்தையும் அதன் பாதிப்பகுதி மறைகிறார் போல் வெயிட்டாக மேலே எடுத்து வைத்தாள். அப்போது உடனே சுமதியின் மனக்கண்ணில் பிரம்மையாக ஒரு தோற்றம் உருவாகி தோன்றியது. செயின்ட் தாமஸ் மவுண்டிலே ஒரு பெரிய தோட்டத்தோடு கூடிய ஓட்டடுக்கு வீட்டில் அகன்ற நடுக்கூடத்தில் தொந்தியும் துப்பையுமாக அமர்ந்து சிகரெட்டை ஊதி தள்ளிக்கொண்டே சீட்டாடும் ஒரு கோஷ்டிக்கு முன் மேரி தன்னை அழைத்து கொண்டு போய் நிறுத்தி ஒரு ட்ரேயையும் தன் கையில் கொடுத்து, போ சுமதி, இதமாக நடந்துக்கோ, எல்லாம் ரிச் பீப்பிள்ஸ் என்று அவர்களை நோக்கி தன்னை துரத்துவது போல் தோன்றியது. ஆனால் அது தானாக கற்பித்து கொண்டது என்பதை அடுத்த கணமே சுமதி உணர முடிந்தது. மேரி பணத்தை எடுத்து வைத்துவிட்டு, எனிதிங் எல்ஸ், நான் கிளாஸுக்கு போகணும், நேரமாச்சு என்று கிளம்ப தயாராகிவிட்டாள். இந்த பணத்தை நான் என்று சுமதி ஏதோ ஆரம்பித்தாள். அவள் அதை முடிக்க விடாமல், ஒன்றும் அவசரமில்லை சுமதி, மெல்ல பார்த்து கொள்ளலாம் என்று தானே வாக்கியத்தை வேறு விதமாக சொல்லி முடித்தாள் மேரி. இரு மேரி, நான் கூட செகண்ட் அவர் கிளாஸுக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் ஃபேஸுக்கு என்னடி சுமதி, இப்படியே வந்தால் கூட கிளியோபாட்ரா மாதிரி இருப்ப. மேரியின் கவனம் தன் உடல் அழகிலேயே இன்னும் இருப்பது சுமதிக்கு புரிந்தது. மலேசியாவிலிருந்து படிக்க வந்திருக்கிறாளே உன் ஃப்ரெண்டு ஷீலா, அவளை விடவா என்னை அழகுன்னு சொல்றேன்? ஏதோ உள்ளர்த்தம் வைத்து கொண்டுதான் சுமதி இப்படி கேட்டாள். ஷீலா மட்டுமென்ன, உன்னை விட அழகானவள் இந்த காலேஜிலே வேறு யாரும் கிடையாதடி சுமதி என்று அதே பாணியில் ஒரு உள்ளார்த்தம் பொதிந்த பதிலை மேரியும் அப்போது சுமதிக்கு சொன்னாள். மேரியின் அங்கீகாரம் சுமதிக்கு புரிந்தது. சுமதியின் இசைவு மேரிக்கும் ஒரு விதமாக புரிந்தது. இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.